இந்த வீடியோவில் பைத்தானில் லிட்ரல்ஸ்னால் என்ன, அது என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் அதில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போதுமே நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கும்போது அந்த கான்செப்டோட அப்ஜெக்டிவ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ வேரியபிள்லாம் என்னென்னு படிக்கணும்னா வேரியபிளோட யூஸ் என்ன, அது என்ன பர்பஸ்க்காண்டி படிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்தராக நம்ம கான்செப்டுக்குள்ளே போகணும். இப்போ இந்த இடத்துல லிட்ரல்னால் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வந்து நான் இப்போ 5ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ 5ன்னு அசைன் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஏங்கிறது என்னென்னா வேரியபிள் நேம், இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 5ங்கிறது என்னென்னா இதுதான் லிட்ரல். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிட்ரல்ஸ்னு சொல்கிறோம். நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிட்ரல்ஸ்னு நம்ம கால் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக இது வந்து பைத்தானில் மட்டும் அப்படி கிடையாது, ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமுக்குமே இதே தான் கான்செப்ட். அதனால் வந்து நீங்கள் பைத்தானுக்கு இந்த மாதிரி வரும், வேறு ஜாவாக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்ரலி எல்லா ப்ரோக்ராமுக்குமே லிட்ரல்ஸ்ங்கிறது கான்செப்ட் அதே தான், சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கடையில் போய் 1 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா வந்து 1 லிட்டர்னு கேட்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே இப்போ 1 லிட்டர் மில்க்குன்னு வாங்குறேன் அப்படின்னா, இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மில்க்குன்னு போட்டோம்னா அதுக்கு சம் ஆஃப் த ஒரு குவான்டிட்டி வரும். ஸோ 1 லிட்டர்னா என்னன்னா வந்து 1000 ml அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து அப்போ அதோட குவான்டிட்டி, அதோட சைஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம ஒரு லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, இப்போ நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா 1 லிட்டர் பாலில் வந்து 1 லிட்டர்ன்றது இப்போ 1 லிட்டர் நம்ம இதை கால் பண்ணுறோம். அதே இப்போ இந்த 1 லிட்டர் இடத்துல வந்து நம்ம இந்த 1 தான் என்ன பண்ணுறோம், இதுதான் அதோட மெயின் சப்ஜெக்ட், மெயின் அப்ஜெக்டிவ். அப்போது நம்ம காமனாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காமனாக 1 லிட்டர்னு சொல்கிறோம், இல்லை 1 லிட்டர் மில்க்னு சொல்கிறோம், இல்லை 1 லிட்டர் வாட்டர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி லிட்டருங்கிறது என்ன, அதோட கணக்கு, அதோட மொத்த அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிட்டர்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங்கில் அதே கான்செப்ட் தான். லிட்டருங்கிற என்னன்னா அதோட அளவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிட்டர்னு சொல்கிறோம். ஸோ லிட்டர் ஈக்குவல் டு லிட்டர்ஸ், அந்த உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர்னா வந்து 1000 ml, 1 லிட்டர் பாட்டிலுங்கிறது 1 லிட்டர் வாட்டருங்கிறது அந்த லிட்டருங்கிற எதை மீன் பண்ணுதுன்னா அதோட வேல்யூஸை தான் மீன் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா லிட்டரல்ஸும் லிட்டரும் ஈக்குவல் தான். அதில் லிட்டரில் தான் என்ன அந்த லிட்டர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, லிட்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. இதோட டெஃபனிஷனை வாட்சி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். லிட்டர்ஸ் ஆர் நொட்டேஷன். ஸோ நொட்டேஷன் மீன்ஸ் என்ன வந்து அதோட வேல்யூஸை தான். ஸோ நொட்டேஷனுக்கு தமிழ் என்ன மீனிங்னா அதோட குறியீடு, அதெல்லாம் அதோட எண் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதோட அது எதை பாயிண்ட் பண்ணுறதோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, நொட்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து 1 செகண்ட். ஓகே ஃபைன். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு லிட்டரல்ஸாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குற நம்ம அந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிட்டரல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே ஃபைன். அதனால வந்து இந்த நம்ம டெஃபினிஷனில் வந்து லிட்டர்ஸ் ஆர் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசென்டிங் எ ஃபிக்ஸட் வேல்யூன்னு சோர்ஸ் கோட்னு போட்டிருப்பாங்க. இந்த சோர்ஸ் கோடில் வந்து இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டேஷன் சொல்கிறோம். ஸோ நோட்டேஷன் மீன்ஸ் என்ன, லிட்டரல்ஸ். அதில் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்ஸ் கோடில் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், லிட்டரல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிட்டரல்ஸ் வந்து இருக்குது. பட் இதில் நம்ம மேஜராக இன்னும் நிறைய லிட்டரல்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து நான் உங்களுக்கு டோட்டலாக நம்ம மேஜராக ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற 4 லிட்டரல்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த 4 லிட்டரல்ஸ் நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லிட்டரல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் என்னன்னா வந்து a string is a literal and can be created by writing a text in a group of character surrounded by single, double and triple quotes. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வேணால் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். இதே ஆல்ரெடி நான் வந்து சிங்கிள் குவைட் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், அண்ட் டபுளில் ஒன்று போட்டிருக்கேன், அண்ட் ட்ரிபிள் குவைட்டில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து சிங்கிள் குவைட் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் அதில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸ்ட்ரிங்குனால அதில் எதில் வந்துடும்னா கொட்டேஷனில் வரதான் என்ன வந்து ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ இது என்ன லிட்டரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன லிட்டரல்ஸ் சொல்லலாம், இது வந்து இன்டிஜர் நியூமரிக்கல் லிட்டரல்ஸ் வந்துடும். இப்போ நான் நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் இப்போ சிங்கிள் கொட்டேஷனில் வெற்றின்னு கொடுக்குறேன்னா இது என்னது, இது ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் வந்து நான் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்கிள் கொட்டேஷன் போட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு இப்போ நான் டியில் வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நியூ ஃபோல்டர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா 4Aன்னு வச்சுக்கிறேன். அந்த 4A ஃபோல்டருக்குள்ளே இப்போ அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னென்ன பார்த்துருக்கேன்னா 1.py பைத்தான் ஃபைலை எப்போவும் சேவ் பண்ணுவோம், .py கூட சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ .py கூட சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இது வந்து டிஃபால்ட்டாக சியில் உள்ள டிஸ்கை தான் ஓப்பன் பண்ணோம். நம்ம வந்து நம்மளோட ஃபைலை வந்து டியில் போட்டுக்கோம். அதில் வந்து ஜஸ்ட் டியில் போய்க்கோங்க. டியில் போய் நம்ம போட்ட ஃபோல்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4A போட்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பைத்தான்
நம்மளோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா 1.py. ஸோ 1.py வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் எதுவுமே ரன் ஆகலை. இப்போ நம்ம என்ன எதுன்னு பார்ப்போம். இதில் ஒன் செகண்ட், நான் இப்போ அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பைத்தான் ஃபைல். ஓகே, இதில் வந்து நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் வந்து பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் நேம் மட்டும் வாங்கியிருக்கேன். நேம் வாங்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்து இதில் நான் நேம்னு வாங்கிக்கிறேன். ஸோ இப்போவே பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்காம நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் வந்து நம்மளால் வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிண்ட்டுங்கிற கீவேர்ட் போட்டு என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ இதில் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வெற்றி, எனக்கு இதில் நேம் வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்கிள் கொட்டேஷன், அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனுக்கு சிங்கிள் கொட்டேஷன் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்படினாலும் அதை போட்டு கால் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணி இப்போ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வேற ஒரு லாங்குவேஜ் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கிள்க்கும் டபுள் கொட்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ நம்ம பைத்தன் கூட மட்டும் தான் நம்ம உள்ளே எழுத போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ பிஹெச்பி எனக்கு HTML ஒரு கோடை நம்ம எழுத போதும் என்ன பண்ணுவோம்னா உள்ள இன்னொரு கூட வந்து இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கொட்டேஷன் போட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் கொட்டேஷன் போடுவோம். அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் சிங்கிள் கொட்டேஷன் நம்ம ரெண்டுக்கும் டிஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இப்போ அதை ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ அகைன் நான் இப்போ டபுள் கொட்டேஷன் போட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும், சேம்னா அதே அவுட்புட் தான் எனக்கு வரும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஏதாவது நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கும் அதே சேமாக வந்து அதே மாதிரி தான் வரும். அப்புறம் அகைன் வந்து ஃபைலில் போய் சேவ், கீபோர்டை யூஸ் பண்ணி எப்பவுமே சேவ் பண்ணுங்கள், ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரினாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிபிள் கொட்டேஷன். ஸோ ட்ரிபிள் கொட்டேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் வந்து நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இதில் ட்ரிபிள் கொட்டேஷன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வெற்றி இங்கே இருக்குது, வேல் இங்கே இருக்குது, பாண்டியன் இங்கே இருக்குது. நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங் கோடில் அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கொட்டேஷன் நம்ம போட்டது என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் சிங்கிள் டபுள் கொட்டேஷன் அழிச்சிட்டு இந்த சிங்கிள் கோயிட்டை 3 வாட்டி டைப் பண்ணிக்கோங்க. 3 வாட்டி டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், வெற்றியை இங்கே போட்டிருக்கேன், சாரி வெற்றி நான் இங்கே இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு டேபை யூஸ் பண்ணிக்கிறேன். டேபை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் நான் இதில் என் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணி இப்போ அகைன் நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், இது கீழே இருக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் கோடு கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ நான் இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிடும். ஸோ எது அதுக்கேற்ற நம்ம டிசைன் ஆர்டர்ஸ் வந்து மாற்றும் போது அது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இதுதான் வந்து ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ள வித்தியாசம். இப்போ நான் இதில் ரெண்டும் சேமாக கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா சேமாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு பேர் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவும் டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதை என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கேட்கும்போது நீங்கள் ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ்னு போட்டு அதோட டைப்ஸ் இப்போ சிங்கிள் டபுள் ட்ரிபிள் அது எல்லாத்தையும் போட்டு ஃபைனலி வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் உங்களுக்கு 3மே நான் தனித்தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் இது பண்ணும்போது எக்ஸாம்பிள் எழுதும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பைத்தான் நம்ம கமாண்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம், ஆஸ்டிக் சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். இதை சிங்கிள் கோயிட்டுக்கு ஒன்று, இது டபுள் ஒன்று, ட்ரிபிள் ஒன்று, இந்த மாதிரி யூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் 3 பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தனித்தனியாக போட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்ட்ரிங் லிட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கேரக்டர் லிட்டர். ஸோ கேரக்டர் லிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் லிட்டர். இதில் என்ன பண்ணுவோம்னா வந்து சிங்கிள் கோயிட். ஸோ சிங்கிள் கோயிட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், சிங்கிள் கேரக்டரை நம்ம என்ன பண்ணி இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மல்டிபிள்ஸ் நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்து இதை பண்ணுற நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங்கில் சொல்லியிருக்கோம். பட் கேரக்டர் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறது தான். இதில் மேஜராக ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்ட்ரிங் தான் எல்லா இடத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேரக்டர் தான் நம்ம இதை பற்றி நம்ம படிக்கிறதுல ஒரு பெரிய கான்செப்ட் நமக்கு தேவைப்படும். பட் இப்போ வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். அதனால் ஜஸ்ட் இந்த ஒரு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு டிஜிட். ஓகே ஃபைன். இப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா அகைன் சேவ் பண்ணிட்டு இதை பண்ணி இது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் இன்டர். ஸோ நியூமரிக்கல் இன்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம
இன்டிஜர் ஃபர்ஸ்ட் நியூமரிக்ல பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ஸ் இருக்கு. இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கு. பட் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஃபர்தரா வந்து நான் இந்த அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். அதை உங்களுக்கு இப்போ சொன்னா இது நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர், ஃப்ளோட் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டிஜர் ஃப்ளோட்ல வந்து ஜஸ்ட் நம்ம a = 10 and b = 10 இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 10ன்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதுல 5ங்கிற ஒரு லிட்டரல் 10ங்கிற ஒரு லிட்டரல் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அதை போட்டு என்ன பண்ணிக்கோங்க நேம் 1. ஸோ நேம் 1ன்னு போட்டு அகைன் வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ இதில் 5 10 வந்துடும். இது வந்து இன்டிஜர் லிட்டரல். இன்டிஜர் லிட்டரல் போத்தா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட்டும் வராது. ஸோ ஃப்ராக்ஷன் பார்ட் எதுக்காக வரும்னா ஃப்ளோட்டுக்கு போனால் மட்டும் தான் நமக்கு என்ன வரும் ஃப்ராக்ஷன் பார்ட் வரும். ஃப்ராக்ஷன் பார்ட் மீன்ஸ் என்ன வந்து அதை பிரேக் பண்ணுறது. இப்போ 87.6னா இந்த நம்பர்ஸ் வந்து 88 நம்பர்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி என்ன பண்ணிங்கன்னா 87.6ன்னு வச்சிருக்கோம். இப்படி வந்தால் இது என்னன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸ். இது இன்டிஜரில் வந்து அது ஹோல் நம்பராக இருக்கும். எந்த ஒரு பாயிண்டிங் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. இதில் ஏதாவது டாட் வச்சு நம்ம அதை பாயிண்ட் பண்ணுறோம். ஃப்ராக்ஷன் பார்ட்னாலே அதில் என்ன இருக்கும் டாட் வச்சு நம்ம அதை செப்பரேட் பண்ணியிருப்போம். அது வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்காது. இப்போ இது வந்து ஒரு முழுமையான நம்பராக ஹோல் நம்பராக இருக்குது. பட் இங்கே வந்து அதில் என்ன பண்ணிருக்கு பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ பாயிண்டிங் வேல்யூஸ் வந்து அதுக்கு பேர் என்ன வந்து ஃப்ளோட். ஓகே ஃபைன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கோங்கன்னா 5.5 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1.0 இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிட்டு அகைன் போட்டிங்கன்னா 5.5 அந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல அதோட டைப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நீங்கள் டைப்பை கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் டைப்புன்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ நேம்னு போட்டு இந்த இடத்துல கிளாஸ் ஃப்ளோட்னு வந்துருச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஃப்ளோட்னு அது வந்து அது என்ன டைப்புங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நான் நேம்ங்கிற இடத்துல 5.5 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சப்போஸ் நான் 5 கொடுக்குறேன் நமக்கு என்ன ஆயிரும்னா அது வந்து இன்டிஜர், அது வந்து கிளாஸ்க்கு இன்ட் ஆயிடும். அப்புறம் வந்து டபுள் கொட்டேஷன் இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்குறேன் அது வந்து ஸ்ட்ரிங்னு வந்துடும். இதுதான் வந்து நம்மளோட டைப்பை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வேல்யூஸ். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு லிட்ரல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லிட்ரல்ஸ் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. சாரி பூலியன் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. பூலியன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கு பூலியனுக்கு அதில் வேல்யூஸ் நான் கொடுக்கல. நான் அதில் ஐ திங்க் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நியூமரிக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ பூலியன் மட்டும் நான் அதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு என்னென்னு நான் ஃபர்தராக சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பூலியன் லிட்டரல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பூலியன் லிட்டரல்ஸ் என்னன்னா வந்து பூலியன் மொத்தமே there are only 2 boolean literals in Python. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ட்ரூ அண்ட் இன்னொரு ஃபால்ஸ். இது நீங்கள் நிறைய ஸ்கூலில் நிறைய படிச்சிருப்பீங்க. பூலியனில் ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னா. இப்போ வந்து என் பைத்தான் வந்து ட்ரூ பைத்தான் கிடையாது மேக்ஸிமம் ஜென்ரல் எல்லா இதுலேயுமே சேம் தான். ட்ரூ எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 1ங்கிற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணோம். அண்ட் ஃபால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து 0 வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் துறையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ஈக்குவல் டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதில் இந்த ஆப்ரேட்டர் போடுறேன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு போட்டிருக்கேன். அப்போ இதில் என்ன வரும்னா வந்து ட்ரூக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா 1 தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதில் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் காப்பி பண்ணதை இப்போ என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ரோக்ராமை நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி இப்போ நான் இதில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ இதில் கம்பைல் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A is true B is falseன்னு வருது. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா A is trueன்னு வருது. ஸோ A is trueன்னு வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A is இந்த டபுள் கொட்டேஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு இதில் 1 ஈக்குவல் டு 1 இதில் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வேல்யூ வந்து 1 வராது. இந்த மாதிரி ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ட்ரூ அந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த இடத்துல இப்போ அப்போ A கோட் நமக்கு என்ன இது வருதுன்னா ட்ரூன்னு வருது. கண்டிஷன் இதில் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ட்ரூவாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து B வந்து 1 ஈக்குவல்ஸ் டு 0 வந்து ஃபால்ஸ் தான் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு B இஸ் ஃபால்ஸ்னு வந்துடுது. அப்போ அகைன் வந்து ட்ரூக்கு வந்து வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். 1 + 3 வந்து ஆன்சர் 4. அப்போ ஃபால்ஸுக்கு வந்து 0 இருக்கு. ஆன்சர் வேல்யூ வந்து 0 தான். அப்போ 0 + 7 இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு 1 + 3 இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து 0 + 7 வந்து 7 தான் நமக்கு ஆன்சர் வந்துது. இந்த ஏஎஸ் வர்றதுல வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஆன்சர் இஸ் இந்த டபுள் கொட்டேஷனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து இதாக பிரிண்ட் ஆகும். அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அதில் வந்து அது ஒன்றும் நம்மளுக்கு இது கிடையாது.
இதில் நீங்கள் சிங்கிள் இதில் கேப்ஸோட வந்து கொடுத்துக்கலாம். அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது நான் இப்போ அகைன் நான் இப்போ இதில் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் இஸ் A2 அந்த மாதிரி வந்து வந்தது. இப்போ இந்த இடத்துல இதில் டபுள் கொட்டேஷனில் இதில் போடுறேன். இப்போ நம்ம இதில் எரர் வருது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இதில் நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அதே தான் நம்ம என்ன பண்ணோம் இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் அங்கே ஒரு இது இங்கே ஒரு இது யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வராது, ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் இங்கே கேபிட்டல் யூஸ் பண்ணால் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணோம். இப்போ கேஸ் இன்சென்சிட்டிவான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பட் வேரியபிள் வந்து மேக்ஸிமம் இப்போ பிஹெச்பியும் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான் வேரியபிள்ஸ் நேம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இங்கே வேரியபிள்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். அதில் இங்கே நீங்கள் கேபிட்டல் லெட்டர் கொடுத்து இங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் தான் வரும். அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து பூலியன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு லிட்ரல்ஸாக என்னென்ன ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.